40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அதனால் அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகிறது, தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான வலிகள் வந்து உண்டாகிறது. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இறுக்கமான ஆடைகள் அணிகிறதே ரொம்ப வந்து சிரமமாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் வருதுன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதில் நீங்கள் எள்ளு வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், நட்ஸ் வகைகள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். மூலிகைகளாக பயன்படுத்தணும் அப்படின்னா நெல்லிக்காய் வந்து பயன்படுத்துங்க, சதாவரி பயன்படுத்தலாம், அமுக்ரா வந்து பயன்படுத்தலாம், லவங்கப்பட்டை தேநீர் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வெறும் பியூர் கீ வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். இந்த 5 விஷயங்களோட நல்ல ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த பிறப்புறுப்பு பகுதியில் உண்டாகக்கூடிய வறட்சி தன்மையை நம்ம வந்து சரி செய்யலாம். ஸோ 40 வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. அதில் இந்த வெஜினல் ட்ரைனஸும் ஒன்று. ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை மாற்றங்களையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு இந்த கீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்ரீகர் கிருத்தம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இந்த வெஜினல் ட்ரைனஸை போக்குறதுல ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.